சில பேர் வந்து பூர்வீக சொத்து வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்வீக சொத்து சில இடங்கள் வந்து மிக மிக அருமையாக இருக்குங்க. நெருதி மூலையில் கட்டியிருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அதை விற்க வேண்டியதே இல்லைங்க. அதை போய் பார்த்து அதில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி பண்ணாவே போதும், சிறப்பாக அதுவும் வேலை செய்யும். கண்டிப்பாக வீடு கட்டுறது கஷ்டம். வீடு கட்டின வீட்டை வந்து இடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாஸ்துப்படி இல்லைன்னா மட்டும்தான் இடிக்கணும். வாஸ்துக்கு கோளாறாக இருக்கும் பட்சத்தில் அதை மட்டும் சரி செய்தால் போதும். எந்த இடத்தில் என்ன தவறு இருக்கிறதோ தவறை மட்டும் நீங்கள் சரி செஞ்சுட்டா போதும். சில இடங்களில் இருக்கக்கூடிய வீட்டை நாங்களே இடிக்க சொல்லுவோங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் இடத்துக்கு ஈசானி மூலையில் வீட்டை கட்டி வச்சுருப்பாங்க. அது தோட்டத்தில் இல்லைங்க, அது தனியாக காம்பவுண்ட் வால் போட்டால் கூட அதையும் காப்பாற்றிடலாம். ஒரு சில நேரங்களில் ஒரு 10 சென்ட் 5 சென்ட் வாங்குறவங்க அந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் மிகப்பெரிய ஒரு சோதனை வரும். இப்போ வடக்க பார்த்த இடத்துல ஈசானி மூலையில் கட்டிட்டு கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, வாயு மூலை என்ன பண்ணிக்கிட்ட மேல் கையில் வந்து சந்துட்டு பின்னாடி போகிறதுக்கு வழி வச்சுருவாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது தான் மாட்டிக்குவாங்க. இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஒன்றா அதுக்கு சேர்த்தி கட்டணுங்க. அந்த சந்தை ஒரு 3 அடியாவது கிழக்கு பக்கம் இடிச்சுட்டு இந்த சந்தை இந்த பக்கம் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் செய்யும் பொழுதும் கூட மிகப்பெரிய வெற்றிகள் வந்துடும். பழைய வீட்டை வந்து கண்டிப்பாக இடித்து சரியாக வாஸ்து முறைப்படி கட்டும் பொழுது அதுவும் மிக பயனுள்ளதாக அமைந்து அதே வீடு வெற்றியாளராக மாற்றுகிறது.